மரகதம்மா. வாங்கம்மா, என்ன ஒன்றா வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மரகதம்மா, எங்கள் 2 பேருக்கும் ஒவ்வொரு மூட்டை தேங்காய் தேவைப்படுது. அதான் கதிர் தம்பிக்கிட்ட சொல்லி ஒவ்வொரு மூட்டை தேங்காய் போட சொல்லலாம்னு வந்தோம். சரிம்மா, நான் கதிர்க்கு சொல்கிறேன். 2 பேர் வீட்டுக்கும் ஒவ்வொரு மூட்டை தேங்காய் கொண்டு வந்து போட சொல்கிறேன். சரிங்கம்மா. அம்மாடி, அப்புறம் நீங்கள் 2 பேரும் எங்கே போகையிலையும் வரையிலையும் என் மருமகளையும் சேர்த்துக்கங்க. அவ பாவம் தனியாக வீட்டுக்குள்ளேயே கிடக்கா. வெளியே எங்கேயாவது போச்சனாலும் தனியாக எங்கிட்டு போகிறதுன்ட்டு இருக்கா. என் பையன் கதிரோ அவன் தோட்டம் தோப்புன்னு அப்படியே அவன் வேலையிலேயே இருக்கான். அவள் பாவம் தனியாக இருந்து அவளுக்கு போர் அடிக்குதாட்டு இருக்கு. கொஞ்சம் 2 பேரும் எங்கேயாவது வெளியே தெருவில் போகும்போது என் மருமகளையும் கூட்டிகிட்டு. அட, அதுக்கு என்ன மரகதம்மா நீங்க சொல்லணுமா? அமுதாவை நாங்க கூப்பிடாமையெல்லாம் இல்ல. அமுதா கிட்ட எப்பவாவது வெளியே போகும்போது வரியான்னு கேட்போம். ஆனா அவதான் இல்லக்கா பரவாயில்ல நான் வரலன்னு சொல்லும். அதனாலதான் நாங்களும் சரின்னு இருந்துட்டோம். கல்யாண புதுசுல உங்களை எல்லாம் யாரையும் தெரியாதுல்ல, அதனால வர்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா. இப்பெல்லாம் அப்படி இல்லைல்ல, எல்லார்கிட்டையும் நல்லா பேசி பழகிட்டாளே. இனியெல்லாம் வெளியே போகும்போது அவளையும் கூட்டிட்டு போங்க. அதுக்கு என்ன, எங்க கேங்கில் இனி அமுதாவையும் சேர்த்திட்டா போச்சு. ஆமா மரகதம்மா, அப்புறம் நாங்க ஒரு 10 மணிக்கு மேல ரேஷன் கடையில பொங்கல் பரிசு கொடுக்குறாங்களாம். அதை வாங்குறதுக்கு போறோம். அப்ப அமுதாவையும் கூட்டிட்டு போறோம். அவளையும் ரெடியா இருக்க சொல்லுங்க. சரிம்மா, நான் ரெடியா இருக்க சொல்றேன். நீங்க போகையில வீட்டுக்கு வாங்க, வந்து கூட்டிட்டு போங்க. சரிங்கம்மா, அப்ப நாங்க வரோம். வடிவேலு காமெடி தான். என்ன சிரிப்பா இருக்கு. கதிர டிவி பொட்டி வாங்குவான்னு சொன்னப்ப வேணான்னு இருந்தேன். ஆனா இப்ப டிவி பொட்டி வந்ததுக்கு அப்புறமும் நல்லா தான் இருக்கு. நல்லா பொழுது போகுது. மரகதம்மா. வாங்கம்மா. இது என்னம்மா புதுசா டிவி? அதானே, முன்னால உங்க வீட்டுல டிவி எல்லாம் எதுவும் இல்லையே. அட ஆமாம்மா, முன்னாலேயே கதிர் எனக்கு டிவி வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். நான் தான் சரி, நான் ஒத்தையில தானே இருக்கேன், எனக்கு இந்த டிவி பார்க்குற பழக்கமெல்லாம் கிடையாது, அதனால டிவி வேணான்னு சொன்னேன். அப்புறம் இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சரி மருமகளும் வந்துட்டா இல்லையா, சரி அவளும் ஏதாவது பாப்பா, அதனால டிவி வாங்குன்னு சொன்னேன். அப்புறம் முந்தானேத்து தான் டிவி வாங்கினான். பாத்தியா சின்ன பொண்ணு, டிவி வாங்குன்னு சொன்னது எவ்வளோ பெரிய டிவி வாங்கி போட்டிருக்கான்னு. நம்ம வீட்லயும் இருக்குதுங்க, வீணா போனதுங்க. டிவி என்னத்துக்கு, ஒரு ரேடியோ பெட்டி வாங்கி தரதுக்கு கூட வக்கில்ல. அத சொல்லுக்க. அப்புறம் என்னம்மா? ஓஹோ, ரேஷன் கடைக்கு போகணும்னு சொன்னீங்களே, அதுக்கு அமுதாவை கூப்பிட வந்திருக்கீங்களா? ஆமாம்மா, அதான் நீங்க அமுதாவையும் கூட்டிட்டு போன்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்தோம். அமுதா இங்க ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டா. இருங்க, நான் அவளை வர சொல்றேன். அம்மாடி, ரெடி ஆயிட்டியா? அங்க சின்ன பொண்ணு வசந்தியும் வந்திருக்காங்க ரேஷன் கடைக்கு போறதுக்கு. ரெடி ஆயிட்டத்த. இரு, புடவையை கட்டிட்டா போற? ஆமாத்த, நான் எப்பவுமே புடவை தானே கட்டுறேன். இது என்ன அதிசயமா கேக்குறீங்க? ஆமா, நீ எப்பவும் புடவை தான் கட்டுற. இனி கொஞ்சம் இந்த சுடிதாரு அதெல்லாம் போடுமா. உனக்கு என்ன அவ்வளோ வயசாயிருச்சு புடவையே கட்டுறதுக்கு? எங்களை மாதிரி வயசானவங்கன்னா எப்பவும் புடவை கட்டலாம். எதுக்கு எங்களை மாதிரி வயசானவங்களே இப்போ சுடிதாரெல்லாம் போடுறாங்க. நீ என்ன சின்ன பிள்ளை தானே, எதுக்கு இந்த புடவையே சுற்றிக்கிட்டு இருக்க? ஒரு சுடிதார் எடுத்து போட்டால் நல்லா தானே இருக்கும். ஐயோ அத்தை, எனக்கு சுடிதார் எல்லாம் போட்டு பழக்கம் இல்லை அத்தை. கல்யாணத்துக்கு முன்னால பாவாடை தாவணி கட்டுவேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புடவை தான் கட்டுவேன். சுடிதார் எல்லாம் போட்டு பழக்கம் இல்லை அத்தை, அதெல்லாம் வேண்டாம், நான் புடவையே கட்டிக்கிறேன். என்ன பழக்கம் இல்லை, துணி போடுறதுக்கு என்ன பழக வேண்டி இருக்கு? எடுத்து மாட்டிக்கிட்டா தீந்துச்சு. அந்த சின்ன பொண்ணு வசந்தியும் எப்படி வந்திருக்காங்க தெரியுமா? பேண்ட் சட்டையும் பாவாடை சட்டையும் மாட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. உனக்கு என்ன, அவங்கள விட நீ சின்ன பிள்ளை தானே, சுடிதார் போட்டா ஒன்றும் தப்பு இல்லை. 2 பிள்ளை 3 பிள்ளை பெற்றவங்களே சுடிதாரை போட்டுக்கிட்டு திரியிறாங்க. நீ சின்ன பிள்ளை, உனக்கு போடுறதுக்கு என்னத்துக்கு தயக்கம்? ஐயோ அது இல்லத்த. சரி விடுங்க, இப்ப திடீர்னு சுடிதாருக்கு எங்க போறது? அதை வாங்கி அப்புறமா போட்டுக்கலாம். இப்ப நான் புடவையிலே போயிட்டு வரேத்த. வாங்கலாம் ஒன்றும் வேண்டாம், இரு வரேன். இந்த மாமதா புடி, இந்த சுடிதாரை போட்டுக்க. இது எதற்கு சுடிதாரு? இது கல்யாணம் முடிவான சமயத்துல நீ சுடிதார் போடுவியா இல்ல புடவை கட்டுவியான்னு தெரியல, அதனால உனக்கு சுடிதாரு புடவைன்னு எல்லாம் வாங்கி வச்சான் என் மவன் கதிரு. அப்புறம் நீ கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்பவும் புடவையே தானே கட்டுவ, அதான் உனக்கு சுடிதார் பிடிக்காதாட்டிருக்குன்னு வாங்கி வச்ச சுடிதாரை பூரா அங்க என் ரூம்ல பீரோக்குள்ள பூட்டி வச்சிருக்கான். என்னத்த சொல்றீங்க?
அட ஆமாம்மா, நான் இந்த சுடிதார் எல்லாம் எடுத்து அந்த பிள்ளைகிட்ட குடுடான்னு சொன்னா வேண்டாம்மா, அவ புடவையே தான் கட்டுறா, அவளுக்கு சுடிதாரு பிடிக்காதாட்டிருக்கு, பிடிக்காததை நம்மளா சொல்லி செய்ய வைக்க கூடாது, இது இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி அதை என் ரூம்லயே வச்சுட்டான். இந்த புடி, நான் வெளியே இருக்கேன், நீ இந்த சுடிதாரை மாத்திட்டு வா. ஐயோ அத்தை, இப்பவே போடணுமா? நான் இன்னொரு நாள் போட்டுக்கிறேனே அத்தை. இன்னொரு நாள் நீ எப்போ போடுவ? இப்போ போட்டு பழகினா தானே நீ எப்பவும் போடுவ. அதெல்லாம் முடியாது, நீ இப்போ போடு. ஐயோ இல்லத்த, நிஜமா நான் இன்னொரு நாள் போட்டுக்கிறேன், இப்போ வேணாம். ஏ நில்லு, ஓடிட்டா. சின்ன பொண்ணுக்கா, வசந்தி அக்கா, போலாமாக்கா? போலாம் மாமுதா. என்ன மரகதம்மா, கையில சுடிதாரோட வரீங்க? அட அதை ஏமா கேக்குறீங்க? என் மருமவ எப்ப பார்த்தாலும் இந்த புடவையவே சுத்திக்கிட்டு இருக்கா. சரி நீ சின்ன பிள்ளை தானே, சுடிதார் எல்லாம் போடுமான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. அதானே, என்ன மாமுதா உனக்கு என்ன அவ்வளோ வயசாயிருச்சு? சின்ன பிள்ளை தானே, நீ சுடிதார் எல்லாம் போடலாமே, நல்லா தான் இருக்கும். அட அதைத்தாமா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 பிள்ளை பெற்றதுங்களே பேண்ட் சட்டை பாவாடை சட்டைன்னு போட்டுட்டு திரியுதுங்க. உனக்கு என்ன சின்ன பிள்ளை தானே, சுடிதார் போடுன்னா கேட்க மாட்டேங்கிறா. ஏ சின்ன பொண்ணு, 2 பிள்ளை பெற்றதுங்கன்னு அந்த கிழவி நம்மள தான் சொல்லுதா? நம்மள இல்லைக்க, உங்களை. நீங்கள் தானே 2 பிள்ளை பெற்றீங்க, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலப்பா. கூழுப்பிடித்தவ எல்லாத்துக்கும் கூட்டி சேருவா. யாராவது ஏதாவது கேவலப்படுத்திட்டா மட்டும் நம்மள மட்டும் தனியா சைடு கேப்ல கலட்டி விட்டுருவா. சம்மந்தியம்மா, கேக்க எடுத்து சாப்பிடுங்க, என்ன வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ இல்ல சம்மந்தியம்மா, போதும். முகிலுக்கு ஊட்டி விடையிலே அவன் எங்களுக்கு ஊட்டி விட்டான்ல, அதே வாயெல்லாம் ஒரே இனிப்பா கிடக்கு. இதுல இவ்வளவு பெரிய கேக்க நாங்க என்னத்தை திங்கிறது? வேண்டாம் சம்மந்தியம்மா. அஞ்சலி, இதை எடுத்து வை, வர்றவங்களுக்கு யாருக்காவது கொடு. மா, வர்றவங்களுக்கெல்லாம் இருக்குமா, இது ஒரு சின்ன துண்டு தானே, நீங்க சாப்பிடுங்க. ஐயோ சொன்னாலே கேட்க மாட்டா. சாப்பிடுங்க சம்மந்தியம்மா. என்ன தினமுமா கேக்க சாப்பிடுறீங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, சாப்பிடுங்க. சரி சம்மந்தியம்மா. ஏ அஞ்சலி, அந்த அபி எங்கேன்னு பாரு, அவ அங்க எங்கேயாவது போய் எதையாவது இழுத்து போட போறா. மா, அவங்க உள்ள முகிலோட தான் விளையாடிட்டு இருக்கா, கூட கையிலும் இருக்கா, அவ பார்த்து. சரி சரி. சம்மந்தியம்மா, திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. அப்ப ஏதோ பிள்ளைங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையாகி கல்யாணம் வேணாம்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டோம். ஆனா இப்ப 2 பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கிடுச்சுங்க. திரும்பவும் கல்யாணம் பண்ணி வச்சா சரியா வரும்னு தோணுது. இங்க பாருங்க சம்பந்தியம்மா, வேற எதை பத்தி வேணாலும் பேசுங்க, ஆனா இந்த விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இத பத்தி நீ பேசாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அது இல்ல சம்பந்தி, நான் ஏன் சொல்றேன்னா, இங்க பாருங்க சம்பந்தியம்மா, கல்யாணம் நின்னதுதான், அது இனி எக்காரணம் கொண்டும் நடக்காது. அதை பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஏங்க இப்படி வெடுக்குன்னு பேசாதீங்க. சம்பந்தியம்மா என்னதான் சொல்ல வராங்கன்னு கேப்பமே. என்ன லீ, அவங்க என்ன சொல்றது? இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு எல்லாம் கேட்டுதான் இப்ப இந்த நிலைமையில நிக்கிறோம். இங்க பாரு, கல்யாணம்ங்கிறது என்ன விளையாட்டா? இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணுன்னு மாத்தி மாத்தி பேசுறதுக்கு. நீங்க எல்லாரும் சொல்றீங்கன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா இப்ப என்னாச்சு? இங்க பாரு அள்ளி, அவங்க பையனை பெத்தவங்க. கல்யாணம் எத்தனை முறை நின்னாலும் அது அவங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. ஆனா நம்ம பொண்ணை பெத்தவங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகி கல்யாணம் நின்னு போச்சுன்னா திரும்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாராவது வருவாங்களான்றதே சந்தேகம்தான். இதுல வேற திரும்ப இப்ப இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதே வாயால திரும்ப இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அதுவும் இவங்க பெத்த புள்ள ரொம்ப அருமையான புள்ள. எப்ப கல்யாணம் வேணும்னு சொல்லுவான், எப்ப வேண்டான்னு சொல்லுவான்னு அவனுக்கே தெரியாது. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எனக்கு இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டா அப்ப நம்ம என்ன செய்யறதா? என்ன நீ அவர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? ஐயோ சக்தி, கொஞ்சம் பொறுமையா இரு சக்தி, கோவப்பட்டு எதுவும் பேசிடாத. எப்படி நீ கோவப்படாம இருக்க முடியும்? இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ஐயோ சக்தி, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்போ நீ ஏதாவது வாயை விட்டேன்னா அப்புறம் கடைசியில அவர் கோவம் போகவே போகாது, அப்புறம் இந்த கல்யாணமும் நடக்காது. கொஞ்சம் சும்மா இரு சக்தி, அதான் அத்தை பேசிட்டு இருக்காங்கல்ல. ஐயோ பண்ணுங்க, இங்க நின்னா எனக்கு டென்ஷன் தான் ஆகும். நான் போறேன்.
சம்மந்தி, என் பையன் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு பொண்ணோட தகப்பங்கிற முறையில் உங்கள் கோவம் நியாயமானது தான். ஆனால் என் பையன் அப்போ ஏதோ இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் அப்படி பண்ணிட்டானே தவிர அவன் அப்படிப்பட்ட தப்பான பையனெல்லாம் கிடையாது சம்மந்தி. இப்போ அவனாதான் எனக்கு கையில் கட்டிக்க சம்மதம், எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு கேட்குறான். நிச்சயமாக அவன் இனி மாற்றியெல்லாம் பேச மாட்டான் சம்மந்தி. அது மட்டும் இல்லை, கையலுக்கு கூட சக்தியை கட்டிக்க தான் விருப்பம். நாங்கள் சொல்கிறதையெல்லாம் கூட கேட்க வேண்டாம், கையல்கிட்ட கேளுங்க. அவள் சக்தியை கட்டிக்கிறதுக்கு விருப்பம்னு சொன்னால் அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை பண்ணுறதை பற்றி முடிவு பண்ணிக்கலாம். எங்க சம்மந்தியம்மா தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களேங்க, நீங்கள் ஏங்க இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க? இங்க பாரு அள்ளி, கையில இந்த கல்யாணத்துக்கு விருப்பம்னு சொன்னாலும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். இனி இதுல பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நான் வெளியே நிக்கிறேன், நீ பேசிட்டு வா. சம்மந்தியம்மா, அவர் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்மந்தியம்மா. அவர் ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறாரு. ஐயோ பரவாயில்லைங்க சம்மந்தியம்மா, அவருக்கு கோவம் இருக்க தானே செய்யும், எங்க மேலேயும் தப்பு இருக்குல்ல. சரி விடுங்க சம்மந்தியம்மா, சக்தி கட்டுனா கையில தான் கட்டுவேன்னு சொல்லிட்டான். சம்மந்திக்கு கோவம் போற வரைக்கும் நாங்க காத்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க கதிர்வேல் அமுதவள்ளி. உங்க குடும்பத்துல எங்களையும் ஒருத்தவங்களா நினைச்சு எங்களுக்கு நீங்க கொடுக்குற அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போடுற அந்த ஒரு லைக் இன்னும் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ற எல்லாருமே என்னோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தான். உங்க கமெண்ட்டை ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தர் கமெண்ட் நான் பார்க்கலனாலும் ஏன்டா அவங்க கமெண்ட் பண்ணலன்னு நான் யோசிப்பேன். அதனால எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அப்புறம் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்கன்னா நம்ம உறவு இன்னும் எப்பவுமே நீடிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.